உங்களுக்கு ஒரு பெரிய மாயாஜால கதை சொல்ல போகிறேன். சத்தியமாக நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏன்னா என்கிட்ட யாராவது என்னை உட்கார வச்சு இந்த மாதிரி ஒரு கதை சொன்னால் நானே நம்ப மாட்டேன். சரி, ஷார்ட்டாக ஒரு விஷயத்த சொல்லி நான் இந்த வீடியோ இந்த கான்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும், உங்கள் கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களும் என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் தான். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம், நீங்கள் நினச்ச, கற்பனை பண்ண, ஆசைப்பட்ட சில விஷயங்கள் தான். அது எப்படி அப்போ எல்லாமே வந்துருச்சா அப்படின்னா, எல்லாமே வந்திருக்காது. ஆனால் உங்கள் கிட்டே இருக்கிற எல்லாமே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணது தான். புரியலையா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி கான்டென்ட்ஸை என்கரேஜ் பண்ணி என்னையே இன்னும் ரொம்ப நேச்சர் கூட கனெக்ட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே நன்றி. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கான்டென்ட்ஸ் பிடிக்கும், நான் அப்பப்போ கேட்குற கொஷின்ஸ்க்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். யாரோட ரிப்ளை, யாரோட கமெண்ட் ரொம்பவே ஒர்த்ஃபுல்லாக இருக்கோ 3 பேரை செலக்ட் பண்ணி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் இருக்குங்க. எங்கள் அகாடமிலேருந்து நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். அது அடுத்த வீடியோவில் நான் ரிவீல் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் தாண்டி என்னை ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரெயினராகவே மாற்றின இந்த பாசிட்டிவிட்டி சேனலுக்கு ரொம்ப நன்றிங்க. ஸோ அடுத்த கிளாஸ் கம்மிங் செப்டம்பர் 28 நடக்குது. ஸோ சண்டே 2 PM to 4:30 ரொம்ப கம்ஃபர்டபுளான சண்டே டைமிங் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். செல்ஃப் லவ் யூஸ் பண்ணி இந்த மாயாஜால உலகத்தில் சூப்பராக சில மேஜிக்ஸ் பண்ணுறதை நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர். இந்த கான்டென்ட் நான் அதாவது நம்மளுக்கு சில லிஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த லிஸ்ட்டில் வந்த கான்டென்ட்டே இவங்க கிடையாது. நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் அடுத்து என்ன கான்டென்ட்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, அக்கா உங்கள் லைஃப்பில் லா ஆஃப் அட்ராக்ஷன் நடந்த சில அற்புதங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இதில் பிலீஃப் வந்துச்சு அப்படின்னு. ஆமாங்க, நம்மளுக்கு ஒரு விஷயத்தில் நம்பிக்கை வருதுன்னா அந்த விஷயம் நமக்கு நடந்திருக்கணும், நம்மளை அது பாதிச்சிருக்கணும், தாக்கியிருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ தான் நம்ம கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ நான் ஒவ்வொரு விஷயமா ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு சிலதெல்லாம் பிரமிப்பாக இருக்கும், பட் நீங்கள் நம்பி தான் ஆகணும். அந்தந்த ஃபோட்டோஸ் நான் வேணும்னா அப்படி இப்படியே ஆட் பண்ணுறேன். ஓகேவா? கல்கின்னு ஒரு படம் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ பாலச்சந்தர் சாரோட படம், பிரகாஷ்ராஜ் ஹீரோவாக இருப்பார். ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஒரு வில்லனோட கதை தான். அதில் ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. அவங்கள ஒரு தலைப்பட்சமாக காதலிப்பாங்க. ரஹ்மான் அவர் பேர். அவர் அந்த பர்டிகுலர் ஹீரோயினோட ஃபோட்டோஸ் எல்லாம் கொலாஜ் பண்ணி ஒரு ஃபோட்டோவாக பண்ணியிருப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபோட்டோஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஃபோட்டோஸ் எல்லாம் கொலாஜ் பண்ணி, அதெல்லாம் நான் எங்கே போய் தேடுவேன்னு தெரியல, பட் நான் ஆட் பண்ணுறேன். கொலாஜ் பண்ணி ஒரு ஃபோட்டோவை ஒரு பெரிய ரூமோட ஒரு செவராகவே வச்சுருப்பாங்க. அந்த சைஸில் வச்சுருப்பாங்க. அந்த சின்ன வயசில் அந்த படத்தோட கான்டென்ட் எனக்கு புரிஞ்சதோ இல்லையோ, என்னைக்காவது ஒரு நாள் நம்மளோட ஃபோட்டோ இந்த மாதிரி நம்ம பார்த்தா எப்படி இருக்கும், நம்ம ஸ்கூல் விட்டு வரும்போது ஓப்பன் பண்ணி வந்தால் இவ்வளோ பெரிய இது நம்மளுக்கு கிஃப்டாக வந்திருந்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் நான் யோசிச்சிருக்கேன், ஆசைப்பட்டிருக்கேன். எனக்கு அது நடந்தது. என்னோடய ரைட் ஹேண்ட் சைடில் தாங்க இருக்குது. ஆமாம், நம்மளோட அகாடமி ஓப்பனிங்க்கு என்னோடய போஸ்ட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லாரும் இந்த ஃபோட்டோவை பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க. நான் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இந்த கான்டென்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இல்லை, முக்கியமாக ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். நம்ம ஆசைப்படணும், நம்பணும், அதை ஃபீல் பண்ணணும். வாவ், இப்படி இருக்கும். அந்த ஒரு எமோஷன் தான் நேச்சர் கூட நம்ம பேசுகிற ஒரு லாங்குவேஜ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மற்ற டெக்னிக்ஸும் இருக்குது, பட் அந்த எமோஷன் தான் ரொம்ப கன்ஃபார்மான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது. எமோஷன் தான். நான் அந்த படத்தை அந்த வயசில் பார்த்தப்போல்லாம், ரொம்ப சின்ன பொண்ணு பார்த்தப்பெல்லாம் நான் ஆசைப்பட்டது, இப்படி நம்மளுக்கு எப்படி இருக்கும். 1 இல்லை 2 இல்லை 3 ஃபோட்டோஸ் எனக்கு அந்த மாதிரி கிடச்சிருக்கு. கிஃப்டாக தான் கிடச்சிது. நான் அந்த ஒரு கிஃப்ட்டுங்கும் போது தானே நம்ம ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். உங்களுக்கு புரியுதா? அது உண்மையாக கிஃப்டாக மட்டுமே எனக்கு சேர்ந்தது. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஹேண்ட் கிராஃப்ட், சாய் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், அவங்க தான் பண்ணாங்க. அவங்க நேம் பூர்ணி.
நிறைய கிஃப்ட்ஸ் எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் அவங்களோட பேஜ் வேணால் கூட கொடுக்குறேன், பாருங்கள், அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். உங்களுக்கு நான் நிறையா ஷேர் பண்ணுறேன், அதில் வந்து இது ஃபஸ்ட்டு விஷயம். உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி நடந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷார்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். அது என்ன விஷயம்னு நீங்கள் சொன்னால் கூட போதும். ஸோ அதில் வந்து யார் நல்ல ஒரு எமோஷன்ஃபுல்லான ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதில் ஒரு 3 பேரை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா? 2வது விஷயம், நார்மல் டெலிவரி, சுகப்பிரசவம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்மளோட தமிழ் படத்துலலாம் அதிகமாக வந்து நார்மல் டெலிவரி தான் காமிப்பாங்க. சரிங்களா? அது எப்படி காட்டுவாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் ரூம், அந்த சத்தம், அதெல்லாம் உங்களுக்கே புரியும். அப்போ வந்து பொன் குழந்தைங்க எல்லாருமே வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இதை வந்து இமேஜின் பண்ணி பார்த்துருப்போம். என்னோடது வந்து நான் அது ஒரு மேனிஃபெஸ்டேஷன், ஒரு கன்ஃபார்மான ஒரு விஷயமாகவே எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். நான் இதை பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஐ ஷுட் நாட் பி ஆப்ரேட்டட். நான் சாகிற வரைக்கும் என் மேலே வந்து எந்த ஒரு கத்தியோ ஸ்டிச்சோ வராமல் நான் வந்து ஹெல்த்தியாக இருந்து இறந்து போயிடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சொல்கிறதெல்லாம் நடக்குங்க, உண்மையான. அதனால தான் சொல்லுவாங்க பெரியவங்க, நல்லது சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அதில் ஸ்டார்டிங்கே வந்து என்னோட இந்த நார்மல் டெலிவரி தாங்க. சரிங்களா? நான் வந்து அதை பயங்கரமான ஒரு விஷயமாக வந்து கற்பனை பண்ணி பார்த்துருக்கேன், நம்பியிருக்கேன். ஸோ என்னோடய மாசாணியம்மன் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி இதில் நிறையா இருக்குங்க. தெய்வத்தோட துணை இல்லாமல் எதுவுமே இல்லை. நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நேச்சரோட நம்ம பேசுகிறோம், இப்போ இந்த டெக்னிக் ஹைக் ஆகுது, அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த கனெக்டிங் ஃபோர்ஸுங்கிறது வந்து அது ஒரு ஆரா. அந்த ஆரா வந்து அதுதான் கடவுள். அதை யாராக வேணால் பார்க்கலாம். பாபாவாக பார்க்கலாம், காளியாக பார்க்கலாம், மாசாணியாக பார்க்கலாம், முருகனாக பார்க்கலாம். ஷேப்லெஸ் ஆனால் இருக்காங்க. அந்தந்த டைமுக்கு ஒவ்வொருத்தங்க வருவாங்க. என்னோட எல்லா வீடியோஸ்லையும் போடுவாங்க. அதனை முதல்ல பாபா, அப்புறம் வாராகி, அப்புறம் காளி, அப்புறம் முருகன். இப்போ மேபி லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு கூட அப்படி கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், நம்ம சூஸ் பண்ணுறது இல்லை. சரி, நான் பண்ணுறேன். அது எப்படி இப்போ எல்லா செலிப்ரிட்டிஸும் அந்த டைமில் வந்து முருகனை சொன்னாங்க, எல்லா செலிப்ரிட்டிஸ் எப்படி பாபா சொன்னாங்க, எல்லா செலிப்ரிட்டிஸ் எப்படி வாராகி சொன்னாங்க, இப்போ எல்லா செலிப்ரிட்டிஸ் எப்படி காளின்னு காளிக்கிட்ட போகிறாங்க. அந்த தெய்வம் வருதுங்க. இப்போ என்னோடய இன்ஸ்டிங்க்ட் படி சத்ருக்களோட வேலை, பகைவர்கள், துரோகிகளோட களியாட்டம் அதிகமாக இருக்குது. மேபி அதனால் மேடம் இறங்கி வந்துட்டாங்க. நான் அப்படி தான் நம்புகிறேன். ஓகே, டாபிக் வேறு எங்கேயோ போகுது. ஸோ நார்மல் டெலிவரி. 3வது ரொம்ப முக்கியமானது, அந்த ஃபோட்டோ நான் ஆட் பண்ணுறேன். இது கர்ப்பமாக இருந்த பெண்கள் எல்லோரும் இதை இருந்து க்ராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. நம்ம குழந்தை இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்து ஒரு போஸ்டர் வந்து ஒட்டுமா, அந்த குழந்தைய பார்த்துட்டே இருப்பலாம் சொல்லுவாங்க. பார்த்துட்டே இருந்தால் பத்தாது. எங்கள் வீட்டில் ஒரு பெரிய கிருஷ்ணர் ஃபோட்டோ, கிருஷ்ணர் நல்ல முட்டைக்கண்ணு புட்டுன்னு ஒரு குட்டி கிருஷ்ணரோட ஒரு பெரிய ஃபோட்டோ இருந்தது. நான் டெய்லி சாமி கும்பிடும்போது, அதாவது என்னோடய இன்லாஸ் வீட்டில் இருந்தது, எங்கள் அம்மா வீட்டில் கிடையாது. இந்த மாதிரியே ஒரு கிருஷ்ணர் எனக்கு பிறக்கணும், இந்த மாதிரி கிருஷ்ணர்னு சொல்லி சனிக்கிழமை பிறந்தார் எங்கள் வீட்டு கிருஷ்ணன் பேர் வச்சேன். புரியுதுங்களா? இப்போ இந்த 3 விஷயம் சொல்லி முடிக்கும் போது நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கெல்லாம் ரிமைண்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க விஷயங்கள சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா பேலன்ஸ் இருக்க விஷயங்களால லக்ஸுரி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக வரும். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஆசைப்படுறது, கற்பனை பண்ணுறது, நம்புறது, இது 3 எப்படி பேசிக்கோ, அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தணும். அப்போ தான் அது நடக்கும். இப்போது நார்மல் டெலிவரி எடுத்துக்கோங்க. நார்மல் டெலிவரிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கிறிஷ் வந்து ஒரு பல்கி பேபி. ஒரு பிறக்கும்போது வெயிட் சொன்னால் கண்ணுப்படும், நல்லா பல்கி பேபி. நான் அந்தளவுக்கு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவேன். டெய்லியும் 5 to 8 கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்கேன் 3rd மந்த்லேருந்து. டான்ஸ் பண்ணுவேன். ஐயோ, கொஞ்சம் அதுக்காகவே அந்த 7 மாதத்தை நான் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், டு மேக் அ பேபி வித் நார்மல் டெலிவரி. அதுக்காகவே நான் அந்த சிஸ்டமைஸ்டாக இருந்தேன். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ உங்களுக்கு நான் என்ன கன்வே பண்ணுறேன்னா, நீங்கள் தயார்படுத்துங்க, உங்களை ப்ரிப்பேர்டாக இருங்க. அந்த விஷயம் நடக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்கன்னா, நீங்கள் ஆர் நடக்க போகிற விஷயம், அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ், அந்த சூழ்நிலையை தயாராக வைங்க. இப்போ நீங்கள் ஒரு பெரிய எல்இடி டிவி உங்கள் வீட்டுக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, வாங்கிட்டீங்க. இந்த டிவி வீட்டுக்குள்ளே வருதுன்னா அந்த இடத்த ரெடி பண்ணி வைப்பீங்களா, அந்த டிவியை ஃபிக்ஸ் பண்ணுறக்கு? உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? ஸோ கெட் ரெடி, மேக் ரெடி. சரிங்களா?
ஸோ அடுத்த விஷயம் நம்ம வீடுங்க. எங்கள் வீடை பற்றி சொல்லவே வேண்டாம். அதாவது இப்போ நான் இருக்கிற வீடை வந்து நான் சொல்கிறேன், சரிங்களா? அதை நான் தனியாக ப்ளேலிஸ்ட்டே கொடுத்துருக்கேன். பட் அது லா ஆஃப் அட்ராக்ஷனில் நடந்த விஷயங்களை நான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். நல்லா போய் பாருங்கள். நான் கற்பனை பண்ணேன். ட்ரெயினில் போகும்போதெல்லாம் அதிகமாக ப்ரைடல் மேக்கப்ஸ் போவோம் இல்லைங்களா? இப்போ விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு ஒவ்வொரு வீடாக பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி இந்த ரயில்வே ட்ராக்கை ஒட்டி இருக்க வீடுங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த தோப்பை ஒட்டி தோப்புக்கு நடுவில் அந்த மாதிரியே. அப்போ நான் கற்பனை பண்ணும்போது எப்படி பண்ணேன்னா, சுற்றி தோட்டம் இருக்குது, தென்னை மரம் நிறையா இருக்குது, அங்கே நம்மளோட வீடு இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும், பெரிய கேட் இருக்கும். இந்த வீடை நான் தத்ரூபமாக பார்க்குறேன். ஃபார் சேலுங்கிற ஒரு போர்டோட. இப்போ அந்த வீட்டில் தான் நான் இருக்கேன். அந்த வீடை லோன் போட்டு வாங்கினேன். இன்றைக்கி அந்த வீட்டை சொந்தம் பண்ணியாச்சு. இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய குட் நியூஸ் இருக்குது. நான் சீக்கிரமாக ரிவீல் பண்ணுறேன், ஓகேவா? தனி கான்டென்ட்டாக நல்லா கிராண்டாக போடுவோம், ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச இங்கே தான் உட்காந்து பேசுவேன், பட் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ அந்த வீடு வந்து நான் ஆட் பண்ணுறேங்க பிக்சர். மறக்கவே முடியாது. வேற ஒரு இடத்துக்கு வீடு பார்க்க போய் தப்பான ரூட்டில் திரும்பி போய் நான் அந்த வீடு பிடிக்கலன்னு சொல்லி அந்த புரோக்கர் போயிட்டாரா? ஸோ திருப்பி எப்படி போகணுன்னு தெரியாமல் நான் தப்பான ரூட்டில் இறங்கி போனது தான் இன்றைக்கி நான் இருக்கிற அந்த ஏரியாவோட ப்ராப்பர் லொக்கேஷன். அங்கே அந்த வீட்டை பார்க்குறேன் தோப்புக்கு நடுவில். உண்மையாக எங்கள் வீட்டில் ஒரு பயங்கரமான ஒரு ஆறாக இருக்குங்க. என்கிட்ட ப்ரெடிக்ஷன் பார்க்குறவங்க வீடியோ காலில் நான் பேசுவேன், அது அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து இப்போ வீடுன்னு சொன்னோன்னா அடுத்து நம்மளோட ஹாஸ்டல் பில்டிங்கை சொல்லி. இப்போ ஹாஸ்டல் இல்லை, அதுவும் என்னோடய வீடு தான், லீஸ்க்கு விட்டுருக்கேன். இந்த வீட்டுக்குள்ளே ஸ்டெப்ஸ் போகிறது இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேங்க. மெயினாக இந்த எப்படி சொல்லலாம், ஜோக்காக இருக்கும், பரவாயில்ல. படையப்பா நீலாம்பரி சீன்லலாம் அவங்க இறங்கி வருவாங்க இல்லையா, சின்ன வயசில். அப்போ நான் எங்கள் வீட்டு மாடியிலேருந்து இறங்கி வருவேன், ஒரு துண்டு எடுத்து இப்படி போட்டுட்டு, இப்படி ஒரு கண்ணாடி எங்கள் அப்பாவோட கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டு நான் தான் நீலாம்பரின்னு நானே கற்பனை பண்ணிவிட்டு, அப்போ I was 5th or something அப்படிலாம் வந்திருக்கேன். அப்போ வந்து என்னை பார்த்து கிண்டல்லாம் பண்ணுவாங்க என் கூட விளையாடுறவங்கலாம். எப்போவுமே ஒரு கற்பனையிலே வாழுவேன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஃபைனலி இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை நான் வாங்கினதுக்கான ரீசனும் உள்ளே போய் அந்த இன்னர் ஸ்டார் கேஸை பார்த்து தான். அந்த வுட்டோட அப்படியே பாருங்கள். அதாவது இப்போ நான் பைத்தியக்காரி மாதிரி இருக்கலாம், இல்லை ஏதாவது கொஞ்சம் ரொம்ப இதாக பேசுகிற மாதிரி இருக்கலாம். பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. நம்ம எங்கேயோ என்றைக்கோ ஆசைப்படுறது நடக்குது பாருங்கள். நெகட்டிவ் விஷயங்களும் அப்படிதாங்க. இப்படி ஆயிடுமோ அப்படின்னு நினைக்கிறது, நெகட்டிவாக நிறைய பிரச்சனைகளோடு வாழ்ந்தவங்க கூட அதிகமான சவகாசம் வச்சுக்கிறது, அவங்களோட கதைகள் எல்லாம் கேட்குறது, அதுக்காக நான் இதை ஜஸ்ட் ப்ளீஸ் டேக் இட் இன் அ பாசிட்டிவ் வே, அதுக்காக பேசக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கதை கேட்குறதுங்கிறதே என்ன, கதை சொல்கிறதுங்கிறதே ஒரு கலை. ஒருத்தவங்க சொல்கிறத ரொம்ப அப்சர்வ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஆள் மனசுக்குள்ளே அது போகுது, அது நடக்குது. அதனால் ப்ளீஸ் அதை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து உங்கள் எனர்ஜியை கொடுக்காதீங்க. இப்போ நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட், இப்போ ஒரு 1 lakh உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது, நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களோட எனர்ஜி ஒருத்தங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் குறைஞ்சிட்டே வருது. இதுதானே உண்மை. அதை நீங்கள் ரீஃபில்லும் பண்ணுறதில்ல, அது நெகட்டிவான விஷயங்களுக்கு செலவு பண்ணுறீங்க. உங்களுக்கு புரியுதா? நான் இந்த கான்செப்ட் வேணால் ஒரு செப்பரேட் வீடியோவாக போடுறேன். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நெகட்டிவான விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ்னாலையும் நெகட்டிவான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும்ல, ஸோ அதையும் வந்து நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் மை யூடியூப் சேனலுங்க, அடுத்து நம்ம டாபிக்குள்ளே வருவோம். நம்மளோட யூடியூப் சேனல் ஒரு பர்டிகுலர் டைமில் 2018-19 யூடியூப் மட்டும்தாங்க என் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. உடம்பளவிலையும் என்னோட எல்லா விஷயத்துலையுமே நான் டவுனாக இருந்த ஒரு டைமில் அந்த 2018-19 ஒரு பீரியட் தான். அப்போ தான் யூடியூப்குள்ளே போய் இந்த யூடியூப் கான்டென்ட்ஸ் எல்லாம் பார்த்து அதிகமாக யாரோட எந்த மாதிரி கான்டென்ட்ஸ் தெரியுங்களா நான் பார்ப்பேன். இந்த மாதிரி உட்காந்து தி வில் டாக், ஒருத்தவங்களோட பேச்சு, மோட்டிவேஷ்னல் ஸ்பீச், ஸ்பிரிச்சுவல் கான்டென்ட்ஸ், இதுதான் நான் அதிகமாக பார்ப்பேன். அப்போ நான் வந்து நம்ம இப்படிலாம் பண்ணணும், நம்ம இப்படிலாம் பேசினா நம்ம என்ன பேசுவோம், சரி நான் போய் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுவேன். அதெல்லாம் பார்க்க நான் 50K ரீச் பண்ணிட்டேன், 1 lakh சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம தாண்டுவோமா அப்படிலாம்.
நம்ம 2 lakh ரீச் பண்ண போகிறோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க தானே நிறைய பேர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இப்போ ஆசையாக இருக்குது. நான் பெருசாக செலிப்ரேட் பண்ணல 1 lakh எல்லாம், அட்லீஸ்ட் 2 lakh நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? என்னோடய சேனல் வந்து அதில் ஒரு பெரிய விஷயங்க. நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனதும் அப்படி தான். கிளாஸ் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், மற்ற மென்டார்ஸ். நான் போய் படிப்பேன் இல்லையா, நான் போய் படிச்சுட்டு வர இடத்துல நான் பார்த்த விஷயங்கள், சோஷியல் மீடியாவில் நான் பார்த்த விஷயங்கள், யாரோட பேரும் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சன், நான் பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒரு பர்சன் சந்தோஷி ஸ்ரீகர் மேம். அந்த டைமில் அவங்க தான் 2017-18 தான் இது பூம் ஆகுது, இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரி கிளாஸ் எடுக்கிறது. அப்போ நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஆசைப்பட்டது சந்தோஷி ஸ்ரீகர் மேம் பார்த்து தான். அது எல்லாமே போதுங்கிற அளவுக்கு எனக்கு நடந்துச்சு. போதுங்கிற அளவுக்கு எனக்கு நடந்துச்சு. அதுதான், அதனால தான் சொல்கிறேன், பாசிட்டிவான விஷயங்களில் நீங்கள் உங்களோட ஆசை கவனம்லாம் போகும்போது அது எல்லாமே நடக்குது. இவ்வளோ ஏங்க இந்த iPhone 16 Pro Max. நான் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த ஃபோன் வந்து சோனி எரிக்சன் சைபர் ஷாட் 2007 ஃபஸ்ட் இயர் காலேஜில் வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து சாம்சங் அந்த ஆர்பின்னு ஒரு ஃபோன் இருக்கும்ல, எக்கு மாதிரி இருக்கும், அது யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் லாவான்னு ஒரு ஃபோன் வந்தது, அந்த ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு லார்ஜ் ஸ்க்ரீன் ஃபோன் ஒன்றுங்க, பேர் டக்குன்னு வரல, அது யூஸ் பண்ணியிருக்கேன். ஓப்போ யூஸ் பண்ணேன். அப்புறம் வந்து ஓப்போ மாதிரியே ஒரு நல்ல ப்ராண்ட் இருக்கும், டக்குன்னு வர மாட்டேங்குது. அடுத்து அந்த ப்ராண்ட் தான் யூஸ் பண்ணேன். ஓப்போ, அது என்ன ப்ராண்ட்? விவோ. ஓப்போக்கு அப்புறம் விவோ யூஸ் பண்ணேன். அப்புறம் OnePlus யூஸ் பண்ணேன். இது இந்த எல்லா ஃபோன் ஜேர்னிலையும் இந்த ஐஃபோனோட இந்த ரிங்டோன் அப்படிங்கிறது நான் பயங்கரமாக மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம். இது பல இடத்துல நான் ஷேர் பண்ணியிருக்கேன், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்ட்டு. அண்ட் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆன பல செலிப்ரிட்டிஸ் வந்து இந்த ஒயிட் கலர் ஐஃபோன் தான் வச்சுருப்பாங்க, இந்த ட்ரிபிள் லென்ஸ் இருக்கிற தான் வச்சுருந்தாங்க. நான் பார்த்து ஆசைப்பட்டவங்க எல்லாம், சரிங்களா? ஸோ கல்கி படத்துலேருந்து இந்த ஐஃபோன் வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் சிம்பிள். ஏங்க இந்த ரோட் மைக் நான் சொன்னால் எல்லாம் சொல்லலாம், அதிலெல்லாம் சிலது நம்ப முடியாத மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப எவிடென்ட்ஃபுல்லான விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். இந்த ரோட் மைக் நான் சில மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் இன்டர்வியூஸ் எல்லாம் சொல்லுவேன் இல்லைங்களா, அப்போல்லாம் ரோட் மைக் தான். மற்ற நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, 5000-6000க்கெல்லாம் கூட நிறைய மைக் இருக்குது. இதுதான் இருக்கிறதுலே காஸ்ட்லி. இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், இட் கம்ஸ் அரௌண்ட் 40. 2 மைக் ஒரு ரிசீவர். நான் வாங்கும் போது இட்ஸ் 40 டேக்ஸோடு சேர்த்து. பட் வர்த்தி, ஆசைப்பட்டன் தான், நடந்துருச்சு. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லதை நினச்சி, நல்லது ஆசைப்பட்டு, நல்லதை நம்பி, நல்ல விஷயங்களுக்கு தயாராக இருக்கும்போது உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் அள்ளி அள்ளி கொடுக்கும் நிறைய நல்ல விஷயங்களை. இப்போ வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. சாய்ராம்.